வணக்கம்ங்க. அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வருக வரவேற்கிறது. நம்மளுடைய அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒவ்வொரு தொகுப்பில் ஒரு புதுமையான நிகழ்ச்சியை பற்றி சொல்லி கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி இந்த தொகுப்பில் உங்கள் ராசிக்கு எந்த பக்கம் வீடு தலைவாசல் வைத்து கொண்டால் ஒரு கடையோ வீடோ உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி மகர ராசிக்காரங்க. மகரம் காலதேவன் வீட்டில் இது 10வது இடத்தை குறிக்கும். அதே போல் இந்த 10வது இடத்துல சனியோட வீடு. இந்த சனியோட வீட்டில் தான் செவ்வாய்க்கிற கிரகம் உச்சம் பெற போகிறார், உச்சம் பெற்றார். அப்படி இருக்கையில் இந்த ராசிக்காரங்களுக்கு எந்த பக்கம் வீடு அமைத்தா யோகமாக இருக்கும் அதை முதல் பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த மகர ராசிக்காரங்களை இப்போ உள்ள 2024 7.5 சனியில் பாதச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாதச்சனி காலங்களில் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும். எங்கேயுமே நிரந்தரமாக இருக்க முடியாது. இங்கேருந்து அங்கே போக, அங்கேருந்து இங்கே போக. அது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிரந்தர பொருட்கள் இருக்கட்டுமியா, நாங்கள் நல்லவரை வாங்க முடியாது. அதுதான் உண்மை. யார்கிட்டையும் நல்லவர் வாங்க முடியலையா? நாங்கள் எவ்வளோ செஞ்சாலும் குத்தவாளியாக நிற்கிறோமே. வீட்டில் என்ன செஞ்சாலும் குற்றம், வேலை பார்க்குற கம்பெனியில் வேலை பார்த்தாலும் குற்றம். சரி, நண்பர்கள் போட்டால் அவங்க ஏதாவது நமக்கு ஒரு நல்லது நீங்கள் 1000 செஞ்சாலும் இந்த ஒரு இதை பெருசாக 1001 சொல்லுவாங்க. இப்படி மகர ராசிக்காரங்க எவ்வளோ செஞ்சாலும் உங்கள் நல்ல பேரே வராத அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தங்கள், என் மனைவியோட சொல்லலாம், கணவனோட கூட சொல்லலாம், எல்லாருமே உங்களை நல்ல வேலையை வாங்கிட்டு அப்புறம் போ அந்த இது மாதிரி சொல்லுவாங்கள்ல, கருவேப்பிலை மாதிரி வச்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கும் தயங்கக்கூடாது, தயங்கவும் மாட்டீங்க, தயங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மகரம் சனியோட வீடு, கர்மகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வீடு. நீ என்ன தான் பண்ணு, ஆனால் நீங்கள் இல்லைன்னா அந்த இடம் விருத்தி ஆகாது. இப்படியா ஒரு உடம்புல உயிர் ஒன்று இருந்தால் தானே அந்த உயிருக்கு மதிப்பு. இப்போ நம்ம உயிர் இருக்குது, நம்ம சௌரியத்துக்கு பைக்கில் ஸ்பீடாக போகிறோம், வண்டியில் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், ஒரு பாதுகாப்பு கவசம்லாம் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் உயிர் விட்ட பிறகு தான் உயிரோட அந்த உயிர் போன பிறகு ஐயோ ஐயோ கத்துறோம். என்னத்துக்கு? இருக்கும் போதே உயிரை பாதுகாப்புன்னு யாருக்காவது தெரியுதா? விலை மதிக்க முடியாத உயிரை எவ்வளோ வேகத்தில் போகிறோம், எவ்வளோ வேகமாக நடந்துக்கிறோம், எவ்வளோ நம்ம பாதுகாப்பு இல்லாமல் இருக்கோம். அவங்க நினச்சி பாருங்கள். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை பாருங்கள். ஹெல்மெட்டு போட சொல்கிறாங்க, போட மாட்டேங்க. அங்கிட்டு போகிறோம், இங்கிட்டு வேகம், அங்கிட்டு வேகம். என்னையா ஒரு செகண்ட் என்ன ஆகும்? அதுதான் மக்களுக்கு புரிய வேண்டிய தன்மை. அப்போ நீங்கள் அதுக்கு உதாரணமாக இருப்பீங்க. ஏன் மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாம் ஓடி அணைஞ்சாலும் உங்களுடைய நிதானம் உங்களையும் காப்பாற்றும், உங்களை சுற்றி உங்களையும் காப்பாற்றும். அனுபவசாலி நீங்கள் ஒவ்வொரு வயசுகளையும் ஒவ்வொரு ஆண்டுகளையும் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு வயசு ஆக ஆக அவ்வளோ அனுபவம் உங்களுக்கு கொட்டி கிடக்கும். அந்த அனுபவத்தை பூரா அனுபவித்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மகர ராசிக்காரங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், இன்றைக்கி உலகம் எப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசில் அவ்வளோ போராட்டமான வாழ்க்கையை பார்த்து எந்தெந்தையோ இருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சிகரத்தை தொட்டு, அந்த சிகரத்துலேயும் சில பிரச்சனை அதுக்கு மேலே சிகரத்தை தொட்டு, இப்படி ஒவ்வொரு சிகரத்தோட ஒவ்வொரு பிரச்சனையும் சந்தித்து 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 பல அனுபவங்களை கொட்டி கிடக்கிறது தான் இந்த மகராசிக்காரங்க. இவங்களுக்கு யோகாதிபதி யார் அப்படின்னா சுக்கிரனும் புதன் யோகக்காரங்க. முதல்ல உங்கள் புத்தி நல்ல யோகமாக வச்சுக்கணும். உங்கள் புத்திப்படி தான் நீங்கள் ஓரளவுக்கு நடந்துக்கிறணும். அதோடுன்றாமல் யோகத்தை கொடுக்கக்கூடிய யாருன்னா சுக்கிரன். சுக்கிரனை யார்? மனைவி,
மனைவி வீட்டாளுகள், மாமன்மார்கள் இந்த மாதிரி போகும் அது தொடர்பு. பங்காளி போகாது. ஆனால் பங்காளி எதிர்த்தா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா செவ்வாய் உச்சமான இடம். உங்களை ஒரு எதிர்த்தா தான் நீங்கள் ஏய் அப்படின்னு எதிர்த்துருப்பீங்க. எதிரியை தும்சம் பண்ணக்கூடிய ஆள் நீங்கள். அதனால் எதிரி இருந்தால் தான் இந்த மகரம் வலுப்பெறும். அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவங்க இந்த 7 சனியில் உள்ள அலைச்சல் அதிகமாக ஆவணி மாதம்லாம் உங்களை பெண்டை காட்டிடும். எங்கே போனாலும் அலைச்சல். உங்களை நம்பி ஒரு வேலையை சொல்லுவாங்க, அதுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. வேறு வழி இல்லை. நீங்கள் அப்படி பழகித்தான் ஆகிக்க அப்படி வந்துட்டீங்க. இனி அதை மாற்ற முடியாது. அது சொல்லுவாங்க ரத்தத்தில் ஊர்னதியா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மற்றவருக்காக உழைக்கிறது, பேருக்காக உழைக்கிறது, நல்ல வேலை பார்த்து கொஞ்சமாக லாபம் பார்க்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் நிறையா அனுபவப்பட்டிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு தெற்கு பாகமாக பார்த்து வீடு அமைத்து கொண்டால் குருவருளும் திருவருளும் உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் குரு பகையாளி கிடையாது, சமநிலை கொடுக்குறவர். உங்களுக்கு உண்டான பலனை கொடுத்துருவார். அதனால் தெற்கு பார்க்குறது ரொம்ப சிறப்பு. தப்போஸ் தெற்க பார்க்குற வாய்ப்பு இல்லைங்க, எங்களுக்கு தெற்க அமையலைங்க, ஏதாவது சைஸ்னால் கிழக்க வச்சுக்கலாம். கிழக்க நான் சொல்லி பொதுவானது தான் கிழக்க அந்த கிழக்க நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே போல் இந்த வீடு காலி பண்ணி போகிறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டிலேருந்து காலி பண்ணி போக போகிறீங்க, வாடகைக்கோ ஒத்திக்கோ சொந்தத்துக்கோ இடம் போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறதுலேருந்து நீங்கள் வடக்கும் கிழக்கும் பார்த்து தான் போகணும் ஒழிய தெற்கும் மேற்கு பார்த்து போகக்கூடாது. நீங்கள் வாங்கி போட்டு அதை வாடகைக்கு விட்டு வச்சுக்கலாம், நீங்கள் போய் குடி போகக்கூடாது, அவ்வளோதான். அதே போல் நீங்கள் சொந்த வீடு போகிறீங்க, கண்டிப்பான முறையில் வளர்பிறையில் தான் நீங்கள் பால் காய்ச்சி ஆகணும். இப்போ வாடகை போகிறோம், தேவையில்லை வளர்பிறை, உங்களுக்கு தேவைப்படுறது தான் கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் சொந்த வீடு கட்டி போகிறீங்களா, பிறந்த மாதத்தில், பிறந்த நட்சத்திரத்தில், பிறந்த கிழமையில் போகாதீங்க. அது மெயினாக யார் வேலை முடிக்கிறீங்க, மனைவி வேலை சொத்து வாங்குங்க, இல்லையா அம்மா வேலை சொத்து வாங்குங்க. இவங்களுக்கு வாங்கி கொடுத்த பிறகு நீங்கள் உங்கள் பேருக்கு வாங்கிக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது அதுதான். கல்யாணத்தை முடிச்சுப்பார், வீடை கட்டிப்பாருன்னு சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ மனைவிக்கு, அதே மாதிரி வீட்டுக்கு பெண்கள் பேரில் தான் வீடு இருக்கணும். இது 100% முற்றிலும் உண்மை. வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் மகாலட்சுமி அனுக்கும் கிடைக்கும். அந்த பெண் வீடாகவே இருந்தால், இப்போ லேடிஸு ஜென்ஸ் இருக்காங்க, லேடிஸ் அதிகமாக இருந்தால் யார் அதிகம் உள்ளே போவா, லேடிஸ் தான் போவாங்க. அப்போ மகாலட்சுமி அனுக்கிறவங்க வீட்டில் இருந்தால் உங்கள் வீடு பெண் வீடாக இருக்கணும். அந்த பெண்ணுக்கு சுதந்திரமாக இருக்கணும், பெண்ணு மகிழ்ச்சியாக இருக்கணும், பெண்ணை சந்தோஷமாக வச்சுக்கணும். அது அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, அவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் மகாலட்சுமி அழகாக வச்சுருக்கான் ஐயா, இங்கேயே உட்காந்துக்குருவீங்க. என்ன அவளும் பெண் அல்லவா? அதனால் பெண்களுக்கு உண்டான பொறுப்புகள் அவங்கள பாதுகாக்கிறத நம்ம ஆண்கள் பிறந்திருக்கணும். அவங்க பூ மாதிரி, நம்ம நார் மாதிரி. நார் வெளியே தெரியாது, பூ வெளியே தெரியும். ஆனால் பூவோடு சேர்ந்தால் தான் நாருக்கு மதிப்பு. இப்போ பூவை தனியாக கூட அர்ச்சனை பண்ணிடலாம், நார் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஒரு மலராகவும் அது ஒரு மாலையாகவும் அமையும் இருக்கும். இப்போ தனி மலர் கூட அர்ச்சனை பண்ணி பூ போட்டு வச்சுக்கலாம், வாசனை இருக்கும். ஆனால் தனி மரம் தோப்பாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அது நாரோடு சேர்ந்து மாலையானால் தான் அது ஒரு மாலைன்னு ஏற்றுக்கொள்ள முடியும், அது ஒரு மங்கையாகவும் ஆகும். அப்போ என்ன செய்யணும், மகர ராசிக்காரங்க அம்மா பேர்லேயோ மனைவி பேர்லேயோ சொத்து வாங்குங்க, சுகமாக அணுவிங்க. 7 சனி கண்ட சனி ஆரம்பிச்சு ஒரு ஓடிக்கிட்டு. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களை உத்தரவு பண்ண மாட்டார். உங்கள் வீட்டுக்காரர் ஏற்கனவே சுத்தமாக இருக்கக்கூடியவரை மேற்கொண்டு சுத்தம் பண்ணுவார், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒரு சுத்தமாக சட்டை போடுறோம், மறுநாள் என்ன செய்கிறோம், அதை கழட்டிட்டு வேறு ட்ரெஸ் போடணும். அப்போ அழுக்காயிருதில்ல, இந்த மாதிரி தான். அப்போ ஒரு நாள் அழுக்கு ஒரு நாள் முடிஞ்சிடும். மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க, வெளியூர் பிரயாணம் பண்ணுறாங்க, ஒரு டிரைவராக போகிறாங்கன்னா அவங்க 4 நாள் போட்டிருப்பாங்க. அந்த சட்டையை கசக்கி பிடிக்க ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கணும். ஆனால் உங்களை மாதிரி லேசானங்க இந்த மகர ராசி பார்த்தா லேசாக இருக்கும், லைட்டாக போட்டு அலசி போட்டால் அழுக்கு போயிடும். அந்த மாதிரி உங்கள் வினைப்பயன். எல்லா ராசிக்கும் ஒரு அழுக்கு இருக்குன்னா உங்களுக்கு சாப்பிட்டான அழுக்கு இல்லாத ராசியும் கிடையாது, அழுக்கு இல்லாத ஆளும் கிடையாது.
இன்பமும் துன்பமும் தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு சனி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரரு. இந்த அதாவது சனி தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கதாநாயகன். கும்ப ராசிக்கு அவர் தான். அடுத்த கூட பார்ப்போம் அதை. இப்போ மகர ராசிக்காரங்க இந்த மாதிரி மனையை வச்சுக்கோங்க. வீட்டில் மகாலட்சுமி அனுக்கிரம் கிடைக்கும். அதே போல் உங்கள் ராசியில் தான் திருவோண நட்சத்திரம் 4 பாதமும் அவிட்ட நட்சத்திரம் 2 பாதமும் உங்கள் கூட இருக்குது. அதே போல் உத்திராட நட்சத்திரமும் கூட இருக்குது 3 பாதம். இப்படி இருக்கையில் உங்களுக்கு பெண்களால் அதிக முன்னேற்றம் இருக்கும். பெண்களால் பிரச்சனையும் இருக்கும். ரெண்டுமே சரிபங்காகத்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் பக்குவமாக ரொம்ப அதாவது வேகமாகவே வேண்டாம், மிகவும் ரொம்ப இந்த சொல்லுவாங்கள்ல, ஒரு கிரகத்திலிருந்து ஒரு வீட்டில் 2 வருஷம் எடுத்துக்கலாம் சனி வந்து உங்கள் சனி இந்த வீட்டில். அப்படிங்கிறப்ப உங்கள் எந்த வேலை பார்த்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் நிறுத்தி நிதானமாக ஆலோசனை பண்ணி செய்யுங்க. படபடன்னு எடுத்திங்கன்னா படபடன்னு போயிடும். ஒரு காரியத்தை பண்ணுறீங்கன்னா ரொம்ப நிதானமாக 1க்கு 4 யோசனை பண்ணி, பதறாத காரியம் சிதறாது. யாருக்கு? மகராசிக்காரங்களுக்கு. அப்போ எந்த இதை நினச்சாலும் ரொம்ப நிதானமாக பக்குவத்தோடு நடந்து கொண்டினால் இந்த மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியோட, மன திருப்தியோட, மணமக்களோட, சொந்த மனை வாங்கி பசுபாடு பாக்கியத்தோட நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வம் பெறுவீரின் நம்பிக்கையோடு சொல்லி நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.